கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட 8வது எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினும் ஹீரோவும் பப்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அதுல இருந்தா காட்டுறாங்க. ஹீரோயின் உடனே நீ என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, அவர் உடனே ஆமானே வச்சுக்கோ, இப்ப அதனால என்ன, அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் சிங்கிளா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க உடனே நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இன்னமும் நீ ஃபிளர்ட் பண்ணிட்டு தான் இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே நான் நிஜமாவே உன்னை தேடி தான் வந்த லூனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சீரியஸா நடந்துக்கோ, சும்மா காமெடி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நான் எப்பயுமே உன்னை சீட் பண்ணதே கிடையாது லூனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே என்னது எப்பயும் பண்ணது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ நல்லா நடிக்கிற, நீ ஒரு நல்ல ஆக்டர் தான், அதனாலதான் எல்லாரும் உன்னை நம்புறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் உடனே என்னது உண்மையா சொல்றியா, சீரியஸா தான் பேசுறியா கேலிக்ஸ், அந்த விஷயத்தெல்லாம் நீயும் பாத்தியா இல்ல நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வரியா, அப்ப ஏதோ கொஞ்சம் நான் அறிவு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக நான் ஒன்னும் லூசு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நீ இப்ப குடிச்சிருக்கலூனா, உன்னோட போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா நாம இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் என்னது நான் குடிச்சிருக்கேனா, நான் ஒன்னும் குடிச்சிட்டும் இல்ல போதையிலும் இல்ல, அதுவும் இல்லாம நாம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அதனால உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில போயிடுறாங்க. ஆனா ஹீரோவும் அவங்கள விடாம பின்னாடியே போய் லூனா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அவரை தள்ளி விட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரன் இருந்து எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் விடாம லூனா நில்லு, நீ குடிச்சிருக்க, உன்னால வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஆமா நீயும் என்ன ஃபாலோ பண்ணாம உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அங்க இருந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ உடனே இந்த நிலைமையில நீ கார் ஓட்டினா ஏதாச்சும் நடந்துரும், வேற யார் கூடயாச்சும் போலாம் இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதையெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அவங்க உடனே இரு இரு ஒரு நிமிஷம் இரு, என்னமோ என் மேல பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்காத சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனே எனக்கு உன் மேல பாசம் இருக்குலூனா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சும்மா சொல்லாத, என்ன பாத்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உடனே என்னது உன்னை பாத்துக்க உனக்கு தெரியுமா, உன்னால ஸ்ட்ரைட்டா நடந்து கூட வர முடியல, இந்த அழகுல நீ எப்படி கார் ஓட்டுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம உனக்கு என்ன உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்ல இருந்து கார் சாவியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் அவங்கள விடாம லூனா உன்னால கார் ஓட்ட முடியாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா சொல்லு, அவங்க உன்னை கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயினால அவர் பேசுறத கேட்கவே முடியல. அவங்களுக்கு செம கோவம் வருது. அவங்க உடனே கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, நீ எதுக்காக என்னோட லைஃப்ல எப்ப திரும்ப வந்த, நீ பண்ண எல்லாத்துக்கும் சாரி கேட்கறதுக்கு தானே, அதானே உனக்கு வேணும், நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்ப என்னை விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கார்ல ஏறாங்க. ஹீரோவும் எவ்வளவோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கார்ல ஏறி பார்க்கிங்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருக்க கார்ல டமால்னு மோதிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு செம பயமாயிட்டு அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார, உடனே ஹீரோவும் கார் கதவை திறந்து லூனா உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினை அவங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுதான் காட்டுறாங்க. உள்ள போனதும் அவங்கள சோஃபால படுக்க வச்சுட்டு தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயினும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகாம போச்சு, உன்னோட வண்டியை கூட நான் சரி பண்றதுக்காக எடுத்துட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அப்படின்னா நான் உண்மையிலேயே மோதிட்டேன்னா அச்சச்சோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையும் அவங்களே சரி பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் விடாம இல்ல இல்ல நான் என்னோட செக்ரட்டரிக்கு இதை பத்தி சொல்லிடுறேன், அவ உனக்கு காலையில பே பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஆமா நம்ம இதை பத்தியும் பேசிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் இல்ல இல்ல இப்ப நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல, நீ நாளா ரெஸ்ட் எடு, நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபால படுத்து தூங்கிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே நீ ஓகே தானே, நீயே பாத்துப்பல்ல, வேணும்னா நான் கியாராக்கு மெசேஜ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவரும் எழுந்து அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. சாவி வந்து டோர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப சொல்றாரு. ஆனா அதுக்கு ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவங்க ஆல்ரெடி நல்லா தூங்கிட்டாங்க. அதை பார்த்து ஹீரோ சைலண்டாங்கிறது கிளம்பிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவங்களோட வீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த அளவுக்கு உன்னை யார் குடிக்க சொன்னது, இப்ப பாரு கேலிக்ஸ் கூட நீ பேசினதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க, அதுவும் நீ பேசினதுலயே கொஞ்சம் விஷயம் தான் உனக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப ஞாபகம் இல்லாம நீ எவ்வளவு விஷயம் பேசியிருப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் நீங்களே எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்கடி அப்படின்னு
அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சாம் உடனே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காலேஜ் ஞாபகம் தான் வருது. லூனா உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நீ ஒரு தடவ இந்த மாரி குடிச்சிட்டு இருக்கும்போது கூட கேலிக்ஸ் தான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்க லவ் லைஃப் திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி தோணுது அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட யானாவும் ஆமா திரும்பவும் லூனா கேலிக்ஸ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா திரும்பவும் அவங்க 2 பேரும் பழைய மாதிரி மாறிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாம நான் குடிச்சிட்டு மட்டையாகும்போது மட்டும் நீங்க எல்லாரும் எங்க தான் போய் தொலைறீங்க அப்படின்ற மாரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க எங்கேயும் போகல. நாங்களும் அங்க தான் இருந்தோம். ஆனா பப்ல கூட்டமா இருந்ததுனால உன்னால தான் எங்கள கண்டுபிடிக்க முடியல. ஆனா கேலிக்ஸ் மட்டும் உன்ன எப்பயுமே கரெக்ட்டா கண்டுபிடிச்சர்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் திரும்பவும் ஒண்ணு சேரணும்னு இந்த யூனிவர்ஸே நெனைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே போன தடவையே கேலிக்ஸ் சொன்னா ஏமாத்திட்டான்னு தானே நீ சொன்ன. அவன்கிட்ட நீ கேர்ஃபுல்லாவே இரு. ஏன்னா திரும்பி நீ அழுறத என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட கீரா உடனே உண்மையிலேயே கேலிக்ஸ் உன்ன ஏமாத்திட்டானா? இல்ல அவன் உன்ன ஏமாத்துறான்னு நீயே அஸ்யூம் பண்ணிக்கிட்டியா? அப்படின்ற மாரி கேக்குறா. அப்போ யானாவும் அதுவும் கரெக்ட் தானே. கேலிக்ஸ் இப்போ ஆமத்திஸ்ட்ட லவ் பண்ணவும் இல்ல, மிகுலுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் இப்போ சிங்கிளா தானே இருக்கீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் வேற பண்றீங்க அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட ஹீரோயினும் இப்ப அதனால என்ன? நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேல தானே பார்க்குறோம். அவன் என்னோட கிளையன்ட், நான் அவனோட ஆர்க்கிடெக்ட் அவ்வளோதான். இதுல வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ சாம் உடனே ஒருவேள அவன் திரும்பவும் உன்ன லவ் பண்ணணும்னு நெனச்சா, அப்ப நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு இன்னொரு சான்ஸ் குடுப்பியா? அவன் பாஸ்ட்ல உன்ன சீட் பண்ணிட்டான்னு நீ நெனச்சினா வேணாம். ஒருவேள இல்லன்னு நெனச்சினா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் நீ குடுக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட ஹீரோயினோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் லூனா. இப்ப கொஸ்டின் என்னன்னா, நீ அவன திரும்ப லவ் பண்ணுவியா மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத கேட்ட ஹீரோயின் உடனே இவ்ளோ சீக்கிரம் நம்ம இத பத்தியெல்லாம் பேசணுமா என்ன? ஃபர்ஸ்ட் என்னோட தலைவலி போகட்டும் இருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த நேரம் யானாவோட குழந்தை உள்ள வந்துட்டு அம்மா வாங்க போகலாம் அப்படின்ற மாரி சொல்ல, யானா உடனே நான் என் பொண்ண ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி லூனா நீ ரெஸ்பான்சிபிளோட ஃப்ளர்ட் பண்ணணும். அதுவும் மெச்சூரிட்டியோட பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்ட ஹீரோயின் உடனே இப்ப இங்க யாரும் ஃப்ளர்ட் பண்ண போறது கிடையாது. நீ சீக்கிரமா உன் பொண்ண கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போ. அதுவும் இல்லாம நானும் சீக்கிரமா கிளம்பணும். என்கிட்டயும் கார் இல்ல. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன கட் பண்ணிடுறாங்க. கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோ வந்து ஹீரோயினோட கார் சரியாயிடுச்சு. நான் உங்கள ஆபீஸ்ல மீட் பண்றேன் அப்படின்ற மாரி அவர் மெசேஜ் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜ்க்கு ஹீரோயினும் ரிப்ளை டைப் பண்றாங்க. லாஸ்ட் நைட்டுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாரி போடுறாங்க. உடனே லாஸ்ட் நைட்ன்றத அழிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு போடுறாங்க. திரும்ப அதே எரேஸ் பண்ணிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு போடுறாங்க. கடைசியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் ரிப்ளை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினும் டாக்ஸி பிடிச்சு அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. பார்த்தா கார் பார்க்கிங்லயே ஹீரோயினோட காரை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. அத பார்த்த ஹீரோயினும் நேரா ஹீரோ கிட்ட போக அவர் உடனே நான் உன்னோட காரை லாஸ்ட் நைட்டே சரி பண்ணிட்டேன். ஏன்னா நீ உன் காரை இடிச்சதுக்கு நானும் ஒரு காரணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் என்னோட காரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் இன்னைக்கு என்னால தானே நீ டாக்ஸில வேற வந்த அதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு பயங்கரமா மழை வர பெய்யுது. உடனே ஹீரோ அவர் போட்டிருந்த கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு கொடையா பிடிக்க அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதே மாதிரி ஆபீஸ்க்குள்ள ஓடி போயிடுறாங்க. உள்ள போனதும் ஹீரோ அங்க வந்த வேலையை பாக்குறாரு. அவர் ஏதோ சைன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. பார்த்தா அங்க ஹீரோயினோட அப்பா அம்மா கூட அவங்களோட பழைய கிளையண்ட் ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்ததும் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்கள பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அம்மா என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஆண்டியோட வீட்டை ஹீரோயின் டிசைன் பண்ணிருக்காங்க போல. அந்த டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. நான் சொன்னது எல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணிருக்க. அதனால நான் உனக்கு தேங்க்யூ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் ஓஹோ உங்களுக்கு என்னோட டிசைன் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயினோட அப்பாவும் உன்னோட டிசைன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சதுனாலதான் அவங்க இப்ப நம்ம கிட்ட இன்னொரு ப்ராஜெக்டும் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஆண்டி உடனே ஆமாமா இது வந்து என்னோட அண்ணன் பையனோட வீடு. அவன் கலிபோர்னியால இருந்து வந்து நம்ம ஊர்லயே செட்டில் ஆக போறான். அதுவும் இல்லாம அவன் இப்பதான் அவனோட சொந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கான். அதனாலதான் அந்த வீட்டை டிசைன் பண்றதுக்காக நான் உன்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த ஊர்லயே இருக்கிறதுலே பெஸ்டான ஆர்கிடெக்ட் நீதானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ். நானும் இந்த வேலையை பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த ஆண்டி உடனே உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னோட அண்ணன் பையன் சிங்கிளா தான் இருக்கான். நான் இந்த விஷயத்தை இப்படி சொல்றதுக்கே என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ ரொம்பவே அழகா இருக்க. நீ சிங்கிளா இருக்கன்ற விஷயத்த என்னால நம்பவே முடியல. அதுவும் இல்லாம நீ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆண்டி சொல்ற எல்லாத்தையும் அங்க ஓரமா கையெழுத்து போட்டுக்கிட்டே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோ அப்படியே ஓரக்கண்ணுல பார்த்து முறைக்கிறாரு. அந்த ஆண்டி சொன்னதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஹீரோ பக்கம் ஃபுல்லா
நல்லா திரும்பி அவர ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆக்சுவலா நான் ஓவர் குவாலிஃபைடா இருக்கிறதுனால, பசங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம, நான் செட்டில் டவுன் ஆகுறதுக்கு இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயினோட அம்மாவும், ஆக்சுவலா இவள டேட் பண்றதுக்கு நெறைய பசங்க ரெடியா தான் இருக்காங்க. ஆனா யாருமே இவளோட ஸ்டாண்டர்ட ரீச் பண்ணவே இல்ல. சொல்லப்போனா அதான் உண்மை அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், ஹீரோ கேட்டுட்டு இருக்காரான்னு திரும்பி செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மா ஒரு சீட்டர் கூட வாழ்றதுக்கு பதிலா முதல்லயே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு அந்த ஆண்டியும் இதான் சாக்குன்னு, அதனால தான் நான் உன்ன என்னோட அண்ணன் பையனா மீட் பண்ண சொல்றேன். ஒரு ஆர்க்கிடெக்ட்டா மட்டும் இல்ல, நீ பர்சனலாவே போய் அவன மீட் பண்ணி பாரு. அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாவும், கைண்டாவும் இருப்பான். ஒரு நிமிஷம் இரு, உனக்குன்னு ஏதாச்சும் ஒரு டைப் இருக்கா? உனக்கு எந்த மாதிரி பசங்கள புடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத கேட்ட ஹீரோவும், இப்ப எதுக்காக இவங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான லுக் விடுறாரு. திரும்பவும் ஹீரோயினும் ஹீரோ பாக்குறாரான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு வந்து லாயலாவும் ஹானஸ்டாவும் இருக்கிற பசங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஆண்டி உடனே, வாவ், என்னோட அண்ணன் பையனும் அப்படிதான், நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சொல்லு, நீ இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, யாருக்கு தெரியும், ஒருவேளை உங்க 2 பேருக்கும் உங்க 2 பேரும் நல்லா பிடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அவங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு கீராவும், எதுக்காக நீ அந்த ஆண்டி கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கவே இல்ல? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே அவங்க அண்ணன் பையன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே, எனக்கு ஹேண்ட்ஸமாலாம் யாரும் வேணாம், எனக்கு லாயலா தான் ஒருத்தவங்க வேணும். அது மட்டும் இல்லாம வேலையில ஃபோக்கஸ் பண்றது கூட அவ்வளவா ஒண்ணும் கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட கியாரா உடனே, அது ரொம்பவே கெட்ட விஷயம் தான். ஏன்னா நீ காதல்ல விழுந்து பல வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம உனக்கு வயசு வேற ஆகிட்டே போகுது. இந்த அழகுல நீ வேலையில மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும், காதல்னு வந்துட்டா வயசுலாம் ஒரு மேட்டரே கிடையாதுடி. அது மட்டும் இல்லாம ஒரு பையன் எனக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அதை என்னாலயும் எனக்கு பண்ணிக்க முடியும். ஒருவேளை என் வாழ்க்கையில ஒரு பையன் வந்தானா அவனை நான் வெல்கம் பண்ணுவேன். ஒருவேளை அப்படி யாரும் வரலன்னா நான் மட்டும் தனியா ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போதே ஹீரோ கரெக்டா கையில ஒரு பிளேட் எடுத்துட்டு ஹீரோயினோட ஆபீஸ் ரூம்குள்ள வராரு. அவரை பார்த்த கீரா உடனே, நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, வா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவையும் வெல்கம் பண்றா. உள்ள வந்த ஹீரோ அவர் கையில வச்சிருக்க பிளேட்டை ஹீரோயின் முன்னாடி வச்சு, இதை சாப்பிடு, இது உன்னோட ஹேங் ஓவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா அந்த பிளேட்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் உடனே கீராவையும், உங்களுக்கு வேணா நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட கீராவும் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப தேங்க்ஸ், இந்த அல்வனா உனக்கு தான் ப்ளூபெரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, இதை சாப்பிடு, எனக்கு மேங்கோஸ் தான் பிடிக்கும், அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு ஒரே ஒரு பீஸ் மேங்கோ மட்டும் எடுத்துக்கிட்டு, நீங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரா அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை உட்கார சொல்றாங்க. உடனே ஹீரோவும் கீழே உட்கார்றாரு. அப்போ ஹீரோயின் உடனே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இதெல்லாம் நம்ம கான்ட்ராக்ட்லயும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும், எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா இதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. பட் இருந்தாலும் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, எதுக்காக நீ ராயல் ப்ளூ கலர்ல டைல்ஸ் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஏன்னா பேச்சுலரோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு இந்த கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனே, அது ஒன்றும் கண்டிப்பா பேச்சுலரோட ரூம் கிடையாது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானும் என்னோட ஃபியூச்சர் ஃபேமிலியும் அங்க தங்க போறோம், அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூமை நான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே, சரி உனக்கு அந்த கலர் பிடிக்கலனா நீ இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட நிறைய கலர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதுல இருக்க எல்லா கலருமே சூப்பரா இருக்கும், உனக்கு எது வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதையே பண்ணு, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த வீட்டை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அந்த மாதிரி டிசைன் பண்ணு, எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். அவங்க உடனே ஹீரோவை பார்த்து, அப்படின்னா ஓகே, நான் எல்லாத்தையும் திரும்ப டிசைன் பண்ணிட்டு உனக்கு மெயில்ல அனுப்புறேன், என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோவும், நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க வர, அவரை பார்த்து ஹீரோயினும், கரெக்டான டைமுக்கு வந்த, ஒரு விஷயத்த சொல்லு, வராண்டாவை க்ளோஸ் பண்ண வேணாமா, அதை அப்படியே ஓப்பனாவே விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், அது ஓப்பனா இருக்கிறதே நல்லா தானே இருக்கு, அதுவும் இல்லாம அந்த இடம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும், அப்பனா ஓகே, உங்களோட கெஸ்ட் ரூமுக்கு என்னென்ன டிசைன் பண்ணணும்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா, சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை எனக்கு
மெயில்ல அனுப்புங்க. அப்பதான் என்னால என்னோட இன்டீரியர் டிசைனர் கூட அத பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே அதுக்கு பதிலா நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணவா? மெயில் பண்றத விட அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி கேட்குறாரு. அத கேட்ட ஹீரோயினும் அது வந்து என்கிட்ட உன்னோட ஃபோன் நம்பர் இல்ல. நான் அத டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓஹோ! அப்படியா? சரி உன்னோட ஃபோன குடு. நான் என்னோட ஃபோன் நம்பர போட்டு தரேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல 2 பேரும் நம்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் ப்ராஜெக்ட்ல எதனா அப்டேட் இருந்தா நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்பரெல்லாம் போட்டு குடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் நான் ஒரு நாள் உனக்கு Instagramல ஃபாலோ ரெக்வெஸ்ட் குடுத்தனே அத நீ பார்க்கலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே இல்ல, இல்ல இப்பலாம் நான் சோஷியல் மீடியால அதிகமா ஆக்டிவா இல்ல. ஏன் நீ ஆக்டிவா இருக்கியா? அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நானும் அவ்வளவா ஆக்டிவா இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பெர்சன்ஸ மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே ஓஹோ! நான் உன்னோட ஆர்க்கிடெக்ட்டா வேலை செய்றேனே அதனால அப்படி சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்னோட மாஸ்டர் பெட்ரூம்ல வால்பேப்பர்லாம் ஒட்டி ரெடி பண்ணிட்டாங்க. வாயேன் நம்ம வேணா அத போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. அப்போ சடனா ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆயிட்டு எனக்கு தல சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே ஒருவேள நீ சரியா சாப்பிடாததுனால கூட இப்படி ஆகலாம். ஒரு நிமிஷம் கீழ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஒருத்தவங்கள கூப்பிட்டு சேர் எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பரவால்ல லைட்டான தலைவலி தான். நான் அத மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாமும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்க கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போதே, அவர் கேட்ட சேரும் அங்க வந்துருது. உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோவும் கீழ உட்காரு அப்படின்ற மாரி ஆர்டர் பண்ற மாரி சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கீழ உட்காந்து தலையில தைலம்லாம் தேய்ச்சுட்டு இருக்காங்க. பின்னாடியே ஹீரோவும் அங்க வேலை செய்ற எல்லாருக்காகவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு, எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டதும் அங்க வேலை செய்ற எல்லாருமே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்தா நான் உனக்காகவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அத பார்த்த ஹீரோயின் உடனே எனக்கு பசிக்கல. ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சேவியும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அவன் எவ்வளோ உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து குடுக்குறான். அத ஏன் நீ வேணான்னு சொல்ற? வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு லூனா அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அத பார்த்த ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அவங்களோட லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் பிரிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்த சேவியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அப்போ ஹீரோயினும் சரி இரு நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஸ்பூன எடுக்குறாங்க. உடனே ஹீரோவும் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்ற மாரி கண்ண காட்டுறாரு. அத பார்த்த ஹீரோயினும் அட இருப்பா சாப்பிடுறேன் அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்போ கரெக்ட்டா ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவரோட அம்மா தான் போல. அவங்க உடனே நாங்க அங்க வரோம் அப்படின்ற மாரி சொல்ல ஹீரோவும் ஷாக்கா என்னது இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவோட அப்பா, அம்மா 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ ஹீரோவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அப்பாவும் இந்த டிசைன் எல்லாமே சிம்பிள் அண்ட் பிராக்டிகலா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஆமாப்பா இந்த டிசைன பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்ல, அவரோட அம்மா உடனே அவ்வளவுதானா இதையா நீ போய் டிசைன்னு சொல்ற? சிம்பிளா இருக்கலாம். அதுக்குன்னு இவ்ளோ சிம்பிளாவா இருக்கிறது? இது பார்க்கறதுக்கே ரொம்ப பிளைனா இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இன்னும் பாதி வேலை முடியவே இல்லம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாமே கரெக்ட்டா செட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட அவரோட அம்மாவும் இந்த முடிஞ்சிருக்க வேலைய வச்சு பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பா இது நல்லா இருக்க போறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நிக்கிற ஹீரோயினையும் சேவியையும் பார்த்துட்டு, ஆமா இவங்க 2 பேரும் யாரு நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. உடனே ஹீரோவும் இவங்க தான் ஆர்க்கிடெக்ட் லூனா வெலேரியா. அப்புறம் அது வந்து அவங்களோட இன்ஜினியர் சேவி அப்படின்ற மாரி 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினோட பேர கேட்டதுமே ஹீரோவோட அப்பா அவங்கள கண்டுபிடிச்சிடுறாரு. என்னது லூனா வெலேரியாவா? நீ தானே அப்படின்ற மாரி அவர் இருக்க உடனே ஹீரோயினும் ஆமா நான் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவோட அப்பா உடனே வாவ் நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ ஒரு ஆர்க்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டா தான் இருந்த. ஆனா இப்போ உன்னோட ப்ரொஃபஷனலா நீ ஒர்க் பண்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா தேங்க் யூ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா உடனே ஆனா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கவே இல்ல. இத நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி இத மாத்த முடியுமா? ஐ மீன் இத இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த ரூம்ல கொஞ்சம் கூட பிரைவசியே இல்ல. இந்த இடமே ரொம்ப ஓப்பனா இருக்கு. அதுவும் இல்லாம உன்னோட டிசைன் கூட ரொம்பவே காமனான ஒரு டிசைன் தான். இருக்கிறதுலே இதான் மினிமஸ்டான டிசைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா? எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்களோட முகமே மாறி சோகமாயிடுது. அப்போ ஹீரோ உடனே இல்லம்மா நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த டிசைன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுவும் இல்லாம முன்ன இருந்தத விட இப்ப இதுல நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்பதான் இந்த வீடு பார்க்கறதுக்கு வீடாவே இருக்கு. ஃபேமிலியே குட்டியா இருக்கும்போது வீடு மட்டும் பெருசா இருந்து என்ன யூஸ் ஆக போகுது? அப்படி இருந்தா
ஒருத்தவங்க முகத்த கூட பார்த்துக்கவே முடியாது. இப்ப நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி. அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. உடனே ஹீரோயினும் அது மட்டும் இல்லாம நாங்க இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸா வச்சதுக்கு காரணம் சன்லைட் உள்ள வரணுன்றதுக்காக தான். அதுவும் இல்லாம வெளியில இருக்க பியூட்டிஃபுல்லான வியூவையும் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த வீட்ல நெறைய செவுருலாம் இருந்ததுனால, இடமே பார்க்க ரொம்ப குட்டியா இருக்க மாரி இருந்துச்சு. இப்போ இந்த இடம் பார்க்க ரொம்பவே தாராளமா இருக்கு. ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஒண்ணா இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இடம் கொஞ்சம் தாராளமா இருக்கிறதுனால, ஃபர்னிச்சர்லாம் கூட ஈஸியா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்ட ஹீரோவோட அம்மா உடனே, "கேலிக்ஸ் உண்மையிலேயேவா உனக்கு இது பிடிச்சிருக்கு?" அப்படின்ற மாரி டவுட்டா கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஆமாம்மா 100% எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இதுல இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஆர்க்கிடெக்ட் வெலேரியா வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அவரோட அம்மாவும், "உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஏன்னா நீ தானே இங்க தங்க போற." அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாரியே பேசுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. வேலைய முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேவி ஹீரோயின பார்த்து, "இப்ப நடந்தத என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியவே இல்ல. கேலிக்ஸோட அம்மாவ பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. அவங்க உன்னோட மாமியாரா வந்தா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாரி கேட்கறான். அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நீ என்ன லூசா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு சேவியும், "ஆனா அவங்க அம்மா முன்னாடி கேலிக்ஸ் உன்ன விட்டு குடுக்காம பேசினான்ல, அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. உனக்கு ஹேப்பியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும், "நீ என்ன சொல்ற? எனக்கு குழப்பமா தான் இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே அவன் என்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துக்கிறான். அதுவும் இல்லாம அவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது, அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரியே பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் என் கூட திரும்பவும் இல்ல அத பத்தியெல்லாம் யோசிக்கவே எனக்கு கடுப்பா இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் அப்படியே என்னமோ சொல்ல வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அத கேட்ட சேவியும், "ஒருவேளை உண்மையிலேயே நீங்க 2 பேரும் பழைய மாதிரி மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும், "சும்மா கனவெல்லாம் காணாத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட சேவியும், "நீலாம் கொஞ்சம் கூட மாறவே மாட்ட லூனா. அது மட்டும் இல்லாம வேலை செய்ற சைட்ட ஒரு கிளையண்ட் இத்தன தடவ வந்து பார்க்கறதையும் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவன் எதுக்காக இங்க அடிக்கடி வரான்னு எனக்கு தெரியலப்பா." அப்படின்ற மாரி சேவி சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், "ஒருவேளை கேலிக்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் கிளையன்ட்டா இருக்கலாம். அதாவது என்ன நடக்குது, என்ன போகுதுன்னு அடிக்கடி வந்து பார்க்குற கிளையண்ட் மாதிரி கூட இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட சேவியும், "இல்லன்னா அவன் அடிக்கடி உன்ன மீட் பண்றதுக்காக கூட இங்க வரலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட ஹீரோயினும், "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பேரும் இங்க ஸ்ட்ரிக்ட்டான ப்ரொஃபஷனல்ஸா தான் வொர்க் பண்றோம்." அப்படின்ற மாரி சமாளிக்க, சேவியும், "ஆமாமா பார்த்தாலே தெரியுது. நீங்க 2 பேரும் ப்ரொஃபஷனல்ஸா தான் இருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன எடுத்து பார்த்த சேவி உடனே, "ஐயோ! நான் மறந்தே போயிட்டேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போணும். பாய் பாய்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து ஓடி போயிடுறான். சேவி அங்கருந்து போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அவர் ஹீரோயின் கிட்ட, "லூனா நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "முன்னாடி நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். பர்சனலாவே உன்னோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசினதுக்காக ஹீரோ வந்து சாரி கேட்கிறாரு. அத கேட்ட ஹீரோயினும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படாத. எல்லாருக்கும் நம்மளோட டிசைன் பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சில பேருக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் நார்மல் தான். ஆனா நீ எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உடனே, "இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அடோனிஸ் உன்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அடோனிஸ்ன்றது ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு தான். அந்த பையனுக்கு பர்த்டே போல. அதுக்காக அவன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ மட்டும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்ற விஷயத்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, "அதனால தான் அவன் உன்ன இன்வைட் பண்ண சொல்லியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்விடேஷன் கார்ட்லாம் குடுக்குறாரு. உடனே ஹீரோயினும் அந்த இன்விடேஷன வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதுல அந்த பையன் கையாலே எழுதியிருக்கான், "ஆர்க்கிடெக்ட் வெலேரியா நீங்க கண்டிப்பா என் பர்த்டேக்கு வரணும். நீ மட்டும் வரலன்னா நான் சேட் ஆயிடுவேன்." அப்படின்ற மாரி எழுதியிருக்கான். அத படிச்சதும் ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத பார்த்த ஹீரோவும், "நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும், "சரி நான் வரேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி அப்ப நாளைக்கு நைட்டு ரெடியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ, அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மொத்தமாவே 3 பேர் தான் இருக்காங்க. ஹீரோயினும் அங்க போயிட்டு கிஃப்ட்லாம் அந்த பையனுக்கு குடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாங்க. ஹீரோயின பார்த்ததுல அந்த பையனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்ப ஹீரோவும், "நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆர்க்கிடெக்ட்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் அதே தான் சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. "ஒருவேளை நான் சீக்கிரமா வந்துட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பர்த்டே பையனும், "இல்ல நீ கரெக்ட்டான டைமுக்கு தான் வந்திருக்க. எல்லாரும் வந்தாச்சு." அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட ஹீரோயின் உடனே, "உண்மையிலே இன்னைக்கு உன் பர்த்டேவா? இல்ல சும்மா சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அத கேட்ட அடோனிஸும் சிரிச்சுக்கிட்டே, "உண்மைய சொல்லப்போனா என்னோட ஆக்சுவல் பர்த்டே நாளைக்கு தான். இது வந்து நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றேன். என்னோட அட்வான்ஸான பர்த்டே செலிப்ரேஷன். அதுவும் இல்லாம நீயும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, அப்ப ஹீரோவும் அவர் கூட இருக்க இன்னொரு பையனும், "நான் ஒரு நிமிஷம் நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து வெளில கிளம்புறாங்க. அத கேட்ட அடோனிஸ் உடனே, "டேய் மொக்கையா பண்ணாதீங்கடா. நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி
மாரி சொல்ல, அவங்க 2 பேரும் அத காதுல வாங்கியும் கேட்காத மாதிரியே வெளில போறாங்க. அத பார்த்த ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அடோனிஸ் ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஊத்தி குடுத்துட்டு, "உண்மையாவே என் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், "வராம எப்படி இருப்பேன்? ஒரு வேள நான் வரலன்னா நீ அதனாலயே ஃபீல் பண்ணுவல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அத கேட்ட அடோனிஸும் சிரிச்சுக்கிட்டே, "உண்மைய சொல்லப்போனா நீ ரொம்பவே ஒரு நைஸ் பெர்சன் லூனா. அப்படியே கேலிக்ஸ் மாதிரி. ஆனா வேலைன்னு வந்துட்டா நீங்க 2 பேருமே பயங்கரமா மாறிடுவீங்க. அதுவும் இல்லாம நானும் கேலிக்ஸும் நாங்க வேலை செஞ்ச பழைய இடத்துல ஒரு கிரைம் கேஸ ஹேண்டில் பண்ணோம். அப்ப கேலிக்ஸ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துருது. அவங்க உடனே அடோனிஸ் கிட்ட, "நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? கேலிக்ஸ் தானே அவனோட ஃபர்ஸ்ட் வேலைய விட்டுட்டு வந்தான்" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அடோனிஸும், "ஆமா. ஏன்னா கேலிக்ஸ்க்கு வேற வழி இல்ல. அதனால தான் அவன் அந்த வேலைய ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. ஏன்னா எங்களோட பழைய பாஸ் வந்து ஒரு கேஸ குடுத்து, இந்த கேஸ நீ அட்டெண்ட் பண்ணு, இல்லன்னா ரிசைன் பண்ணு அப்படின்ற மாரி சொன்னாரு. அதனால கேலிக்ஸ் வேலையே விட்டு போயிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க குழப்பத்துல, "அது என்ன கேஸு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அடோனிஸும், "அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த மேயர் பையனோட கேஸ் இல்ல" அப்படின்ற மாரி அவன் சொல்ல, உடனே ஹீரோயினும், "யார் அந்த மிகில் கேஸா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அத கேட்ட அடோனிஸ்க்கும் உடனே ஞாபகம் வந்துருது. அவன் உடனே, "ஆமாமா அந்த கேஸ் தான். அதுவும் இல்லாம அந்த கேஸ இடையில வேலைய விட்டு போன்னு எங்க பாஸ் சொன்னதும், கேலிக்ஸ் உடனே அவனோட ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் அந்த டிசிஷன ரொம்பவே சீக்கிரமா எடுத்துட்டான். இத விட மோசமான கேஸ் நெறைய கேலிக்ஸ் பார்த்திருக்கான். ஆனா இந்த கேஸ அவன் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதுல அவன் ஈஸியா வின் பண்ணியிருக்கலாம். அதுவும் இந்த கேஸ அவன் எடுத்தா அவங்க நெறைய பணம் தரேன்னு கூட சொன்னாங்க. ஆனா கேலிக்ஸ் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் ஏன்னு எனக்கு புரியல" அப்படின்ற மாரி அடோனிஸ் சொல்றான். அத கேட்டு ஹீரோயினும், "ஆனா ஆமெதிஸ் தானே இந்த கேஸ எடுத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அடோனிஸும், "ஆமா. ஆனா கேலிக்ஸ் தான் அவள இந்த கேஸ எடுக்க சொன்னா. அதான் ஏன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம ஆமெதிஸ் தோத்து போன ஃபர்ஸ்ட் கேஸும் இதான்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட ஹீரோயினுக்கும் புரியல. "எதுக்காக?" அப்படின்ற மாரி கேட்க, அவனும், "எனக்கு அது தெரியல" அப்படின்ற மாரி சொல்றான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அங்க பின்னாடி ஹீரோவும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அடோனிஸ்க்காக சர்ப்ரைஸ் கேக்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்மோக் பண்றதுக்காக அங்கிருந்து வெளியில போக, ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஒயின் வேணுமா?" அப்படின்ற மாரி ஒயின் ஊத்தி குடுக்குறாரு. உடனே ஹீரோயினும், "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு, "நீ மிகில் கேஸால தான் உன்னோட வேலைய ரிசைன் பண்ணேன்னு நான் கேள்விப்பட்டேன்" அப்படின்ற மாரி அந்த விஷயத்த பத்தி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஆமா" அப்படின்ற மாரி சாதாரணமா சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே குழப்பத்தோட, "ஆனா எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஏன்னா அதான் கரெக்ட்டான டிசிஷன். என்னால அவங்க கூட அதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியல" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் விடாம, "ஆனா அடோனிஸ் சொன்னா நீ அந்த கேஸ்ல ஈஸியா வின் பண்ணிடுவேன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ வேலைய விட்ட?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ திரும்பவும், "ஏன்னா என்னால ஒரு அப்யூசருக்காக வேலை செய்ய முடியாது. அவங்க எனக்கு நெறைய பணம் குடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக என்னால என்னோட பிரின்சிபல்ஸ விட்டுக் குடுக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவங்க இன்னசென்ட் தான்னு நீ தானே சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பெர்சனல் ஒப்பீனியன கோர்ட்ல நீ எடுத்துக்க மாட்டேன்னு நீ தான் சொன்ன. அது மட்டும் இல்லாம அவன் நல்லவனா கெட்டவனான்ற விஷயத்த கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அந்த கேஸ வேணான்னு சொன்ன?" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, "என்னோட பிரின்சிபல்ஸ் இதான்" அப்படின்ற மாரி ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அத எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு, "இதுதானே உன்னோட பிரின்சிபல், அதுக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அத கேட்டதும் ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிட்டு பொறுமையா ஹீரோயின பார்த்து, "நான் உனக்காக தான் இத பண்ணேன். இது உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு எனக்கு தெரியும் லூனா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே, "எனக்காகவா? ஆனா எதுக்கு?" அப்படின்ற மாரி குழப்பத்தோட தான் கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ திரும்பவும், "ஏன்னா உனக்கும் கீராவுக்கும் இந்த கேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அத எடுக்கல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, "எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே இல்லல்ல" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஏன்னா நீ என் வாழ்க்கைய விட்டு எப்பயுமே போனதே கிடையாது லூனா. இத்தன வருஷம் ஆயிடுச்சு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நீ உண்மையா என்ன விட்டு இன்னும் போகவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் கண்ணுல தண்ணி வழிய வழிய, "இத்தன வருஷத்துக்கு அப்புறமும் கூடவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நமக்குள்ள இருந்த விஷயத்த மறக்கிறது ஒண்ணும் அவ்ளோ ஈஸி கிடையாது லூனா. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்காக நான் எத வேணாலும் விட்டுட்டு வருவேன்னு. அந்த வார்த்தைய தான் நான் இன்னும் காப்பாத்திட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "ஆனா எனக்காக நீ உன் வேலைய விட்டுருக்க கூடாது கேலிக்ஸ்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ உடனே, "ஆனா இந்த கேஸ மட்டும் நான் எடுத்திருந்தா நீ காலத்துக்கும் என்ன வெறுத்துட்டே இருந்திருப்ப. என் கூட பேசியிருக்கவே மாட்ட. என்னால அந்த மாதிரிலாம் வாழ முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது சடனா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க உடனே, "சாரி நான் இத பேசியே ஆகணும்" அப்படின்ற மாரி அந்த ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க.
பண்றாங்க. பார்த்தா ஃபோன்ல அவங்களோட அப்பா தான் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் அவசரமா வரியா? ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே நீ கிளம்புறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய பிடிக்க, அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோவும் எழுந்து ஆர்க்கிடெக்ட் வெலரியா பார்த்து போங்க அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஹீரோயினும் நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்களோட கார்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் சடனா அவங்களோட ஃபோன எடுத்து Instagram ஓப்பன் பண்ணி ஹீரோ குடுத்த ஃபாலோ ரெக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ அதுல ஒரு மூனோட ஃபோட்டோவ போஸ்ட் போட்டு கீழ லூனா அப்படின்னு கேப்ஷன் வச்சிருக்காரு. அத பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டக்குனு ஒரு ஃபிளாஷ்பேக். ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவோட வீட்டுக்கு போகும்போது, அவங்க டெலஸ்கோப்ல மூன பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து லூனான்ற பேருக்கு அர்த்தம் மூன் தானே அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோயினும் ஆமா இதுக்கப்புறம் நீ எப்ப அந்த நிலாவ பார்க்குறியோ, அப்பலாம் உனக்கு என் ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா கூட ஹீரோயின் அந்த டெலஸ்கோப்ல மூன பார்க்கும்போது, ஹீரோயின பார்த்து ஆமா மூன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அத எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அவங்க கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே நைட்ட தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அடுத்த டிசைன பத்தி சொல்லிட்டு, "இதுல ஏதாச்சும் உனக்கு சேஞ்சஸ் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ சொன்னதே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ சடனா ஹீரோயின் ஹீரோவ பார்த்து, "ஏன் கேலிக்ஸ் எதுக்காக அந்த மாரி ஒரு போஸ்ட் போட்டு அதுல என்னோட பேர நீ கேப்ஷனா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு" அப்படின்ற மாரி கோவமா சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாரி டவுட்டா கேட்க, ஹீரோ உடனே ஏன்னா முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லாத விஷயத்த பத்தி எல்லாம் இப்ப நம்ம கிளியரா பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்பலாம் நான் வருத்தப்படுற விஷயத்த பத்தி நெறைய யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம அப்போ அந்த செமஸ்டர்ல ஃபெயில் ஆனத பத்தி நான் இப்பவும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் உன்னோட ட்ரீம்ஸ சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அது மட்டும் இல்ல லூனா எல்லாமே மாறிடுச்சு. என்னோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அதுவும் நான் கனவு கண்டு வச்சிருந்த என்னோட ஃபியூச்சரும் என்ன விட்டு போயிடுச்சு. ஒருவேளை என்னால திரும்பி அங்க போக முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்த முடியும் அப்படின்னா, நான் கண்டிப்பா அந்த செமஸ்டருக்கு போயி, நான் உன்ன ஏமாத்திட்டேன்னு நீ நெனச்ச பாத்தியா? அந்த விஷயத்த நான் இல்லாம பண்ணியிருப்பேன். நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அத எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்ப கூட நான் அத உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோயின் அதுக்கு ரெடியா இல்ல போல. அவங்க அப்படியே முகத்த திருப்பிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "சரி நீ சொல்லு. உனக்கு ஏதாச்சும் கவல இருக்கா? வருத்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அத கேட்ட ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஒரு நைட் நான் உன்ன லவ் பண்ணலன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாரி அவங்க ஏதோ சொல்ல வர, அப்போ ஹீரோ உடனே, "ஆனா நீ சொன்னத நான் நம்பவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "ஆனா அந்த விஷயம் உன்ன ஸ்டாப் பண்ணிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன விட்டு போயிட்டல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நான் என்னைக்கும் உன்ன விட்டு போகவே இல்ல லூனா. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, என்ன விட்டு போனா போதும்னு உனக்கு தோணுதோன்னு நான் நெனச்சேன். அதனால தான் நான் உன்னோட சொந்த ஃபீலிங்ஸ கூட நீ மறைச்சுட்டு, என்ன லவ் பண்ணவே இல்லன்னு ஒரு பொய்ய நீ சொன்ன. அதனால தான் நான் அப்ப போனேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அப்ப எதுக்காக நீ இப்ப திரும்பி வந்த கேலிக்ஸ்? எதுக்காக நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ இல்லாம நான் இத்தன வருஷமா நல்லா தான் இருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ அப்படியே ஸ்லோவா ஹீரோயினோட கைய புடிச்சு, "ஏன்னா எனக்கு நீ திரும்ப வேணும் லூனா. நான் ட்ரீமா நெனைக்கிறேன். என்னோட ஃபியூச்சரே நீ தான். நீ இல்லாம இத்தன வருஷத்துல ஒரு நாளும் நீ என் கூட இல்லையேன்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன் தெரியுமா? அப்ப நான் நமக்காக சண்ட போடாம உன்ன விட்டு போனத நெனச்சு நான் இன்னமும் வருத்தப்படுறேன். ஒரு நாளும் வருத்தப்படுறேன்" அப்படின்ற மாரி ஹீரோவே கண் கலங்கி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் அப்படியே ஹீரோவோட கைய தட்டி விட்டுட்டு, "அதுக்கப்புறம் நெறைய விஷயம் நடந்துருச்சு கேலிக்ஸ். இன்னும் நெறைய விஷயம் மாறியும் போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், "எனக்கு தெரியும். நாம இன்னும் சின்ன பசங்க கிடையாது. நாம எல்லாருமே மாறிட்டோம். ஆனா உன் மேல எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மட்டும் இன்னும் மாறவே இல்ல லூனா. நீ புரிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் வந்து நமக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருந்து எனக்கு செகண்ட் சான்ஸ் வேணும். நான் கேட்கறது அதிகம்னு எனக்கே தெரியும். ஆனா என்னோட செல்ஃப் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு, என் பக்கம் நடந்தத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் குடு. ஒருவேள அதுக்கப்புறமும் உனக்கு என்ன புடிக்கல அப்படின்னா, நானே கண்டிப்பா உன்ன விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் சத்தியமா நான் உன்கிட்ட திரும்ப வரமாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ இவ்ளோ சொல்லியும் ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் ஹீரோவுக்கும் சோகமாயிடுது. அவரும் அப்படியே அமைதியா நின்னுட்டே இருக்க, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.